Next we will see about Smith chart. Smith chart is a one graph is used to identify the reflection coefficient, reflection loss, input admittance, easiest method without mathematical calculation. That is the advantage of Smith chart. Okay, Smith chart consists of two sets of orthogonal circle. One set normalized resistance R by Z naught is called as S circle, and another set of circle provides the normalized reactance J X divided by Z naught XL circle சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மித் சார்ட்டில் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கிள், அண்ட் ஒன் இஸ் ரியாக்டன்ஸ் சர்க்கிள்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம இப்போ எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, யூசர்ஸ் ஆஃப் ஸ்மித் சார்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டு டிட்டர்மைன் தி magnitude of reflection coefficient, angle of reflection coefficient. So magnitude of reflection coefficient modulus of k, angle of reflection angle of k, and second one is to find the VSWR, input impedance, input admittance. Third, to find the return reflection loss due to mismatch. To locate the points of the minimum and maximum location of the stub. These are things we easily find out using Smith chart. Okay, next basics of Smith chart. இந்த ஸ்மித் சார்ட்டோட பேசிக் இதுன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் இம்பிடன்ஸ் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு டெரைவ் பண்ணுறாங்க. த டெரிவேஷன் இஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் யூ கோ த்ரூ தி ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஃபைண்ட் தி சர்க்கிள்ஸ். தட் இஸ் இந்த டெரிவேஷன் மூலம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே கன்வெர்ட் இன்டு டூ ஃபேமிலி சர்க்கிள்ஸ். ஒன் இஸ் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கிள், அனதர் ஒன் இஸ் ரியாக்டன்ஸ் சர்க்கிள்ஸாக இந்த இதில் நம்ம பிரிக்கிறாங்க. தட்ஸ் த மெயின் கான்செப்ட் ஆஃப் திஸ். Okay, not much important to this equation, so you skip this equation and go to the Smith chart. Smith chartல பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் சர்க்கிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். You just go through the equation, no need to give much important to these equations. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த அவ்வளோவோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட்ஸ் மோர் தென் எனஃப். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டூ சர்க்கிள்ஸ் இருக்குது. ஒன் இஸ் கான்ஸ்டன்ட் எக்ஸல் சர்க்கிள், அனதர் ஒன் இஸ் கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கிள். ஸோ இந்த எக்ஸல்ங்கிறது எதை மீன் பண்ணுது, ரியாக்டன்ஸையும், அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆரையும் மீன் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டயக்ராமில் நான் உங்களுக்கு இது தெளிவாக போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து டூ செட் ஆஃப் ஃபேமிலிஸ், ஒன் இஸ் ரெசிஸ்டன்ஸ், அனதர் ஒன் இஸ் ரியாக்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் சர்க்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் மோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இஸ் வேல்யூஸ் வந்து 0,0. தட் இஸ் ஜீரோங்கிறது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ், இன்னொரு ஜீரோ எதை மீன் பண்ணுதுன்னா ரியாக்டன்ஸ் வேல்யூஸை மீன் பண்ணும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா இஸ் வேல்யூஸ் வந்து 0.1,0. நெக்ஸ்ட் கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா 0.5,0. அடுத்து சென்டர் ஆஃப் த ஸ்மித் சார்ட் பார்த்தீங்கன்னா 1,0. அப்படியே டுவர்ட்ஸ் ரைட் போக போக இதனோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டின்னு வந்துடும், இன்ஃபினிட்டிவ். ஸோ லெஃப்ட் மோஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து லோவாகவும், ரைட் மோஸ்ட் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் இன்ஃபினிட்டியாகவும் இருக்கும். ஸோ ஜீரோ டு இன்ஃபினிட்டி வேல்யூ முடியும் நம்ம இந்த டயக்ராம், இந்த ஸ்மித் சார்ட் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண முடியும். தட் இஸ் இன்புட் இம்பிடன்ஸ், இன்புட் அட்மிட்டன்ஸ், லோட் இம்பிடன்ஸ், லோட் அட்மிட்டன்ஸ், ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட், ரிஃப்ளெக்ஷன் லாஸ், ரிட்டர்ன் லாஸ், எல்லா வேல்யூஸுமே இதில் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு சர்க்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ஸ் சர்க்கிள்ஸ். இந்த ரியாக்டன்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாமே வந்து ஆர்க் மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டயக்ராம் உங்களுக்கு போட்டிருக்கேன். ரியாக்டன்ஸ் சர்க்கிள்ஸ் இஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் மோஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுடைய டுவர்ட்ஸ் எண்டில் இந்த சர்க்கிளில் போயிட்டு கவர் ஆகிரும். சி திஸ் டயக்ராம். உங்களோட ரியாக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ஸ் பார்த்தா நமக்கு வந்து ரெண்டு இதாக இருக்கும். ஒன் இஸ் பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், அண்ட் இஸ் நெகட்டிவ் ரியாக்டன்ஸ். அது ரீசன் பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்ங்கிறது இண்டக்டன்ஸை மீன் பண்ணும், நெகட்டிவ் ரியாக்டன்ஸ்ங்கிறது கெப்பாசிட்டன்ஸை மீன் பண்ணும். ஸோ உங்களுடைய டாப் ஆஃப் தி ஸ்மித் சார்ட், தட் இஸ் அந்த சென்டர் ஆக்சிஸ்லேருந்து மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கும். தட் வேல்யூஸ் வந்து இண்டக்டன்ஸை மீன் பண்ணும். இதே பாட்டம் ஆஃப் தி ஸ்மித் சார்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரியாக்டன்ஸ் வேல்யூஸ் வந்து நெகட்டிவில் கொடுக்குறாங்க, -0.5, -1, -1.5. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து நெகட்டிவாக மீன் பண்ணும். தட் இஸ் 0.5லேருந்து ஒன்று ஆர்க் வந்து டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி போதா, அப்போ அந்த ஆர்க் வேல்யூஸ் எல்லாமே வந்து 0.5. இது -1லேருந்து போகும்போது அந்த ஆர்க்கோட வேல்யூஸ் வந்து -1. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்மித் சார்ட்டில் வந்து -1,0.5 எங்கேயாவது மார்க் பண்ணணும்னா 1ங்கிறது என்ன மீன் பண்ணுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸை மீன் பண்ணும். அப்போ 1ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், அந்த சர்க்கிள் வேல்யூஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் 1 இருக்குதா. அது நெக்ஸ்ட் ஸோ எப்பொழுதுமே
ஃபஸ்ட்டு ஒன்றுங்கிறது ரெசிஸ்டன்ஸை மீன் பண்ணணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஒன்றுங்கிறது ரெசிஸ்டன்ஸ், அந்த ஃபுல் சர்க்கிள் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து -0.5ன்னு சொன்னேன். -0.5னா ஆர்க் வேல்யூஸை பார்க்கணும். கீழே வந்து நெகட்டிவ் மைனஸ்னால கீழே பாட்டம் ஆஃப் த சர்க்கிள் பாருங்கள், அதில் 0.5ங்கிறது. இந்த 0.5 ஆர்க்கும் இந்த 1ங்கிற சர்க்கிளும் எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ தட் இஸ் யுவர் 1,0.5ங்கிற லொக்கேஷன். நீ ஃபைண்ட் தி 1,1ங்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிங்க. எல்லாம் அந்த ஸ்மித் சார்ட் பாருங்கள். 1,1 தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் 1. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸில் 1ங்கிற அந்த சர்க்கிள் எங்கே போகுதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரியாக்டன்ஸ் வேல்யூஸ் 1. அந்த ரியாக்டன்ஸ் ஆர்க்கு 1 எங்கே வருதுன்னு பாருங்கள். இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் வந்து 1,1. Now next example 2,3 or 1,2. Let's take 1,2. 1,2னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் வந்து 1, ரியாக்டன்ஸ் வேல்யூஸ் வந்து 2. அந்த 1 and 2 ஜாயின் ஆகக்கூடிய பாயிண்ட் என்னென்னு பாருங்கள். தட் இஸ் 1,2. ஸோ ஸ்மித் சார்ட் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் யூ ஐடென்டிஃபை த லொக்கேஷன் ஆர் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் யூ கேன் ஃபர்தர் ப்ரொசீட். இந்த ஸ்மித் சார்ட்டில் வந்து கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ பி கேர்ஃபுல் ஆல் ஆர் study Smith chart.